சென்னையில் திராவிடர் விடுதலை கழகம் மற்றும் பெரியாரிய பெண் விடுதலை இயக்கத்தினர் காதலர் தினத்தை வரவேற்று கேக் வெட்டி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கண்ணகி சிலை அருகே நடந்த இந்த கொண்டாட்டங்களில் காதலர் தினத்தை வரவேற்று ஒருவருக்கொருவர் முத்தமிட்டும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தங்களது ஆதரவையும் தெரிவித்தனர். பாகுபாடுகளை கட்டமைச்சு அப்படியே பாதுகாக்கிற வேலையை இந்த மதவாத கும்பல்கள் செஞ்சுட்டு இருக்கு. அதன் வேலையை இங்கே எங்கேயும் அந்த கூட்டம் இந்த வேலையை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதை எதிர்த்தும் காதலர்களுக்கு பாதுகாப்பு தரும் விதத்திலும் நாங்கள் காதலர் தினத்தை கொண்டாடுவோம் சொல்லி காதலர்களுக்கு இனிப்பு வழங்கியிருக்கோம். கேக் வெட்டி எல்லாருக்கும் கேக் கொடுத்துருக்கோம். இந்த காதலர் தினத்தை இன்னும் மேல மேல இன்னைக்கு முழுக்க காதலர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டே எங்களோட காதலர் தின கொண்டாட்டமும் தொடரும். காதலர் தின கொண்டாட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை கண்ணகி சிலை அருகே இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்ணகி சிலைக்கு மாலை அணிவித்து பூஜை செய்த இந்து மக்கள் கட்சியினர் காதலர் தினத்தில் ஆபாசங்கள் மட்டுமே நிறைந்திருப்பதாக குற்றம் சாட்டினர். இளைஞர்களை எல்லாம் சீரழிக்கின்ற விதமாக நடைபெறுகின்ற இந்த வேலண்டைன்ஸ் டே என்கின்ற பெயரில் நடக்கக்கூடிய இந்த காம கொண்டாட்டங்களை தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம், எதிர்க்கின்றோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரியில் காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாய் மற்றும் ஆடு இரண்டுக்கும் ஆடை அணிவித்து மாலைகள் அணிவித்து திருமணம் செய்து வைத்தும் காதலர் தினத்திற்கு தங்களது எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அகில பாரத இந்து மகாசபை அமைப்பினர் ஆடு மற்றும் நாய்க்கு திருமணம் நடத்தி வைத்து காதலர் தினத்திற்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். காதலர் தினம் என்ற போர்வையில் கலாச்சார சீரழிவால் சமுதாயம் கெட்டுவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்திய கலாச்சாரத்திற்கு காதலர் தினம் ஏற்புடையது அல்ல எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆட்டுக்கும் நாய்க்கும் ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி வச்சு ஒரு புரட்சியும் இங்கே நாங்கள் செய்திருக்கிறோம். ஆக காதல் புனிதமானது. காதலர் தினம் என்ற போர்வையில் நடக்கக்கூடிய அநாகரிகம் வெறுக்கத்தக்கது. அதை கண்டிக்கிறோம். சென்னை சூளை அருகே காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பாரத் இந்து முன்னணியினர் நாய்களுக்கு திருமணம் செய்து வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காதலர் தினத்திற்கு முற்றிலும் தடை விதிக்குமாறு அவர்கள் வலியுறுத்தினர். காதலர் தினத்திற்கு தடை விதிக்காவிட்டால் அடுத்த ஆண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை மெரினா கடற்கரையில் காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அமைப்பினர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். காதல் என்ற பெயரில் கலாச்சார சீரழிவு நடைபெறுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த தமிழக மீனவர்களை விரட்டி அடித்ததுடன் மீன்பிடி வலைகளையும் இலங்கை கடற்படையினர் அறுத்தெறிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை விரட்டி அடித்துள்ளனர். மேலும் மீன்பிடி வலைகளை அறுத்தெறிந்து அட்டூழியம் செய்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் ஆடைகளை கிழித்தும் அட்டகாசம் செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் கரைக்கு திரும்பினர். இலங்கை கடற்படை மீனவர்களை தொடர்ந்து கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்க முடியாமல் விரட்டி அடித்து வர்றாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நிறையா போட்டுகள் போட்டு பழம் மடி இறால் எல்லாத்தையும் அள்ளி கடலில் வீசி மீனவர்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே போல் இந்த நிலைமை தொடர்ந்து நீடிச்சு வருது. நேற்று ஒரு படகு கூட மொத்தமாக டேமேஜ் பண்ணி முட்டி ரொம்ப சேதப்படுத்தியிருக்காங்க. இதனால் ஒரு படகு இயக்கிறதுக்கு குறைஞ்சது 50,000 ரூபா செலவாகும். இந்த நஷ்டங்களை மத்திய அரசு உடனடியாக மீனவர் பிரச்சனைகளை தலையிட்டு நல்ல ஒரு முடிவு காண வேண்டும். மகாமக திருவிழாவை முன்னிட்டு கும்பகோணத்தில் சாரங்கபாணி சுவாமி கோவில் உள்ளிட்ட வைணவ தலங்களில் இன்று கொடியேற்றம் நடைபெற்றது. தென்னகத்தின் கும்பமேளா என்று அழைக்கப்படும் மகாமக பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 2வது நாளான இன்று சாரங்கபாணி, சக்கரபாணி, ஆதிவராக பெருமாள், ராஜகோபால சுவாமி வைணவ கோவில்களில் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி உற்சவ மூர்த்திகள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இன்று அதிகாலை முதல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மகாமக குளத்தில் புனித நீராடி வழிபட்டு வருகின்றனர். இன்றிலிருந்து தொடர்ந்து 9 நாட்களுக்கு காலை வேளையில் பல்லாக்கும், இரவு வேளைகளிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்களிலே எம்பெருமான் எழுந்தருளி 9வது திருநாள் அன்று மகாமகத்தன்று எம்பெருமான் காவிரி கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி மகோத்சவம் நடைபெறும்.
தமிழகம் மற்றும் புதுவை சட்டப்பேரவை தொகுதிகளில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனுக்களை அளிக்கும் பணி இன்றுடன் நிறைவடைகிறது. கடந்த 5ஆம் தேதி முதல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தேமுதிகவினர் ஆர்வத்துடன் விருப்ப மனுக்களை அளித்து வருகின்றனர். இன்றுடன் விருப்ப மனு அளிப்பதற்கான காலக்கெடு நிறைவடையுள்ள நிலையில் 3000த்திற்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனுக்களை அளித்துள்ளனர். இந்நிலையில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் விரைவில் அறிவிக்க வேண்டும் என கட்சி தொண்டர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வெற்றி வாய்ப்பு 100% வெற்றி வாய்ப்பு இருக்குங்க. இன்னைய உள்ள அரசியல் சூழ்நிலையில் அதிமுக பண்ணுற ஊழலுக்கும் அதனால் மக்கள் ரொம்ப வெறுப்படைஞ்சு இருக்கிறாங்க. அதனால் தலைவர் கேப்டன் அவர்களின் தலைமையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். தமாக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறும் பணி இன்றுடன் நிறைவடைகிறது. கடந்த 10ஆம் தேதி முதல் ஏராளமான தமாகவினர் விருப்ப மனுக்களை ஆர்வத்துடன் அளித்து வருகின்றனர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகம் மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் தமாகவினர் தங்களது விருப்ப மனுக்களை அளித்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் 68 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார். ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாள் வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி வனத்துறை சார்பில் 68 லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழா சென்னையில் இன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை சென்னை வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இந்த மரக்கன்றுகள் வனப்பகுதிகளிலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலும் அரசு மற்றும் தனியார் அலுவலக வளாகங்களிலும் சாலை ஓரங்களிலும் பூங்காக்களிலும் நடப்பட்டு பராமரித்து பாதுகாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் ஆலமரம், இலுப்பை, புன்னை, மந்தாரை, புங்கம், மகிழம், பூவரசு, வேம்பு போன்ற பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்படும் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற கோரி மேற்கொண்டுள்ள உண்ணாவிரத போராட்டம் 7வது நாளை எட்டியுள்ளது. அவிநாசி அத்திக்கடவு போராட்டக் குழுவைச் சேர்ந்த 14 பேர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சேவூர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற கோரி பெருமாநல்லூர் பகுதியில் 9 பேர் 2வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் உண்ணாவிரத போராட்டங்கள் நடைபெறும் பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 45 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் உள்ள திமுக, அதிமுக கட்சிகள் இந்த திட்டத்திற்காக சிறு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என புகார் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் சுமார் 50 லட்சம் மக்கள் பயனடைவார்கள் என்றும், ஆனால் முதல்வர் பதவியில் இருந்தபோது கருணாநிதி, ஜெயலலிதா ஆகிய இருவரும் அளித்த வாக்குறுதிகள் காற்றில் கலந்துவிட்டன என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர் போராட்டங்கள் நடத்தும் ஆசிரியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை தமிழக அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாதது ஏன் என திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மூங்கில்துறைப்பட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 600 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இன்னமும் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட முயற்சிக்க கூடாது என கேரள மாநிலத்துக்கு மத்திய அரசு உறுதிபட தெரிவிக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முல்லை பெரியாறு அணை பகுதியில் புதிய அணை கட்டுவதற்காக கேரள அரசு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது ஏற்புடையதல்ல எனவும், இந்த செயல் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிரானது என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கு கேரள அரசுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது எனவும் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தலுக்கு முன் நடைமுறைப்படுத்த முடியாது என்று தெரிந்தே மக்களை ஏமாற்றுவதற்காக அம்மா குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மாநகரில் 100 இடங்களில் நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதாக ஜெயலலிதா அறிவித்துள்ளதாகவும், ஆனால் இத்திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்பது குறித்து அவர் அறிவிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதாவின் இத்தகைய நாடகத்தை பார்த்து தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டார்.